16 வயதில் சிறுவன் செய்த சாகசம் வைரலாகும் வீடியோ. கோவையில் 11 வயது சிறுவன் ஹூலா ஹூப் எனும் சாகச வளையத்தை சுற்றிக்கொண்டே வீடியோ கேம் விளையாடுவது, உடை மாற்றுவது, நடந்து செல்வது என பல்வேறு செயல்களை செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். கோவை சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்த அசோக், ரஞ்சனி ஆகிய தம்பதியரின் மகன் ஆரவ். 11 வயதான இவர் சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயது முதலே ஹூலா ஹூப் எனும் சாகச வளையம் சுற்றுவதில் ஈடுபாடு கொண்ட இவர் சாகச வளையத்தை சுற்றி கொண்டே பல்வேறு செயல்களை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இவரது அரிய திறமையை கண்ட இவரது பெற்றோர் இவருக்கு அளித்த பயிற்சியின் காரணமாக தற்போது கோவை வந்த சிறுவன் ஆரவ் இடுப்பில் வளையத்தை சுற்றுவதில் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அதன்படி சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள அவரது தாத்தா வீட்டில் நோபல் உலக சாதனை புத்தகத்தின் தீர்ப்பாளர் சிவமுருகன் முன்னிலையில் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறுவன் ஆரவ் இடுப்பில் வளையத்தை சுற்றி கொண்டே உடை மாற்றுவது, தண்ணீர் குடிப்பது, கியூபிக் சரி செய்வது, வீடியோ கேம், செஸ் என 10க்கும் மேற்பட்ட செயல்களை செய்தார். இதில் அவரது குடும்பத்தினர் மற்றும் சகோதரி வசுப்ரதா ஆகியோர் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர். ஆரவ் செய்த இந்த சாதனை முயற்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. நான் அசோக். நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன். என்னோடய பையன் ஆரவ். அவன் இந்த ஹூலா ஹூப்புங்கிற அந்த இதை வச்சு ஸ்கில் பண்ணுவான். இப்போ அது கொஞ்ச நாளாக நிறைய நேரம் பண்ண ஆரம்பித்தான். ஒரு 15-20 நிமிஷம் மேலே நிறைய பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி டேலண்டெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதனால் தெரிஞ்சவங்க மூலிமா அவங்கள ரீச் அவுட் பண்ணி இன்றைக்கி இந்த ஸ்கில் பண்ணுறதுக்காக ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் அவன் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக அது பண்ணிட்டு இருக்கான். பண்ணும்பொழுது அந்த ஹூலாவை பண்ணும்பொழுது கூடவே நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறான். உதாரணமாக அந்த ஹூலாவை பண்ணிகிட்டே முட்டி போட்டு எழுந்துக்கிறது, அந்த ஹூலாவை அதை இடுப்பில் வச்சுட்டே தண்ணி குடிக்கிறது, செஸ் கேம் மொபைலில் ஆடி அதை வின் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஹூலா ஹூப் போட்டுட்டே அதுக்கப்புறமா டிஷர்ட்டை கழட்டி திருப்பி இன்னொரு டிஷர்ட் போட்டுக்கிறது, அதுக்கப்புறமா ஹூலா ஹூப்போட ரூபிக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, அதை சால்வ் பண்ணுறது, யார் என்ன மாதிரி அன்ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த ஹூலா ஹூப்பை போட்டுட்டு ஸ்டேஜில் ஏறி இறங்குறது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹூலா ஹூப் சம்மந்தமாக நிறைய ஆக்டிவிட்டீஸும் கூடவே சேர்ந்து இந்த 1.5 மணி நேரத்தில் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. அது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது எங்களுக்கு. என் பேர் ரஞ்சினி, ஆரவோட அம்மா. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, பின்னாடி கூட பண்ணிகிட்டு இருக்கான் ஹூலா ஹூப்பை. நிறையா ஆக்டிவிட்டீஸ், ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸோடு பண்ணிகிட்ருக்கான். இது ரொம்ப நாளாகவே பண்ணுவான், வீட்டில் ஜாலியாக பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். பட் அப்போ அவ்வளோ சீரியஸாக தெரியலை. அப்புறம் இந்த தடவை கோயம்புத்தூர், இப்போ அவங்க சென்னையில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை கோயம்புத்தூர் வந்தபோது சும்மா ஜாலியாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது நிறையா ஆக்டிவிட்டீஸோட பண்ணுறது நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். சரி, உடனே நோபல் ரெக்கார்ட்ஸ்க்கு அப்ரோச் பண்ணோம். அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க, இந்த டேலண்டெல்லாம் ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறையா ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் இதை பார்க்கணும், எல்லோரும் என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க டேலண்ட்ஸோட. இந்த மாதிரி வெளில தெரியாமல் இருக்கலாம் டேலண்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் நிறையா ரெக்கக்னேஷன் கொடுக்கணும். தேங்க்யூ டு நோபல் அவார்ட்ஸ்.